அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். நான் தூத்துக்குடி பட்டணத்திலே ஊழியம் செய்து வருகிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளாக இந்த மகிமை டிவி இல்லே விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கு ஊழியம் செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபங்களுக்காக மிகுந்த நன்றி. நாம் கடந்த 2 வாரங்களாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18வது வசனம். அத்தி மரம் தொழிற் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரமாக முதலாவது என்ன கற்றுக்கொண்டோம்? இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, எப்படி இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் துக்கமான நெருக்கமான சூழ்நிலை நடுவில் கூட நாம் கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்று பார்த்தோம். குறிப்பாக கர்த்தருக்குள் நாம் துக்கமான சூழ்நிலை நடுவிலும் மகிழ்ச்சியாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை முதலாவது கற்றுக்கொண்டோம். ஏன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன் என்றும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நாம் மன துக்கத்திலிருந்தும், மன வேதனையிலிருந்தும், மன சோர்விலிருந்தும் பாதுகாக்கப்படுகிற நிலை என்றும் கற்றுக்கொண்டோம். துக்கத்தின் நடுவிலே இப்படியாக நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் பலன் அடைந்து வாழ்க்கையில் என்ன செய்ய முடிகிறது? முன்னேறி போக முடிகிறது. முன்னேறி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடிகிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதனுடைய முக்கியத்துவம், எப்படி நாம் பலன் அடைகிறோம், யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து எப்படி துக்கத்தின் நடுவிலும் முன்னேறி போக முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். 2வதாக என்ன கற்றுக்கொண்டோம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, அது எப்படி துக்கத்தின் நடுவில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாதில்ல அப்படின்னு நம் இருதயத்தில் கேள்வி வரலாம். நாம் பார்த்தோம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, 1 தெசலோனிக்கர் 5:16 இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்லப்பட்டிருக்கிற வேத சத்தியம் வேதம் முழுக்க வருகிற ஒரு சத்தியம் என்றதை கற்றுக்கொண்டோம். அது என்னது? துக்கத்தின் நடுவிலும் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலும், ஆசீர்வதிக்கப்படுகிற நேரத்திலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது மிகுந்த நஷ்டத்தின் நடுவிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி நாம் பவுல் வாழ்க்கையிலிருந்தும் அந்த வசனங்கள் பிலிப்பியர் 4:4, 1 தெசலோனிக்கர் 5:16 நாம் கற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட சந்தோஷத்தை, எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கிற இந்த மகிழ்ச்சியை நமக்கு தரும்படி தான் இயேசு சிலுவையில் நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போது ஏசாயா 61:3 சொல்லுகிறது போல, நம்முடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எப்படி அவர் நமக்கு துதியின் உடையையும், நம்முடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் எப்படி பரிசுத்தாவினால் நமக்கு தந்திருக்கிறார். அவர் தந்திருக்கிறபடினால் எப்பொழுது நாம் பவுலை போல கர்த்தருக்குள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அடுத்ததாக நாம் நடைமுறை வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவியினால் நாம் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆற்றலை எப்படி நடைமுறை வாழ்க்கையிலே இதை நாம் செயல்படுத்துவது, இதை குறித்து 3 காரியங்கள் உங்களோடு நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
முதலாவதாக தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியை அனுபவிப்பது அது கர்த்தரை அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன செய்கிறது, வருகிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் யோவான் 8:32 வாசிக்கிறோமே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். தேவ பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வேத வசனங்களின் மூலமாக நன்றாக அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் நாம் அவர் தருகிற சந்தோஷத்தை நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். பாருங்க, எடுத்துக்காட்டிற்கு ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்துக்கொள்வோம். யோசித்து பாருங்க, கணவன் மனைவி உறவிலே அவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டுமென்றால் எந்த அளவுக்கு கணவன் மனைவியை அறிந்து கொண்டு புரிந்து கொள்கிறார்களோ, எந்த அளவுக்கு மனைவி கணவனை அறிந்து புரிந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் அந்த உறவிலே மகிழ்ச்சியும் அன்பும் என்ன செய்ய முடியும், கணவன் மனைவி என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அதே போலதான் தேவ பிள்ளைகளே, நாமும் கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நாம் கர்த்தருக்குள் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாருங்க, அப்போது இந்த நாளில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? நான் கர்த்தரை அறிந்து கொள்வதிலே நான் என்ன செய்ய போகிறேன், வளரப்போகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆபகுக் வாழ்க்கையில் கூட அதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆபகுக் 3:17-18 ஆபகுக் தன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது ஆபகுக் இந்த மாதிரி சந்தோஷமாக இல்லை. பாருங்க, ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:2 வாசிக்கும் போது ஆபகுக் எப்படி ஒரு மிகுந்த துக்கமான எப்படி அவர் உள்ளத்திலே துக்கம் நிறைந்தவராய் இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஆபகுக் 1:2 வாசிக்கிறேன். பாருங்கள், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரோ? கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரோ? தேவ பிள்ளைகளே, ஆபகுக் வாழ்ந்த நாட்களில் பாருங்க, அவர் வாழ்ந்த அந்த அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் இஸ்ரேல் மக்கள் மிகுந்த பாவத்துக்குள்ளே போய் அன்றைக்கு அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் அநேக அநீதி, அநியாயம், கொடுமை இவைகளெல்லாம் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அதனால் அவர் உள்ளத்திலே மிகுந்த துக்கம் நிறைந்தவராக, பல கேள்விகள் நிறைந்தவராக, கர்த்தாவே எப்பொழுது இந்த அநீதியிலிருந்து எங்களை ரட்சிப்பீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் பல இருதயத்தில் சந்தேகம், அவிசுவாசம், கேள்வி, துக்கம் நிறைந்தவராய் அவர் என்ன செய்தார், இருந்தார். பாருங்க, இப்போது நம்ம ஆபகுக் 1:2 வாசிக்கும் போது பாருங்க, அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு உரையாடல் ஏற்படுது. கர்த்தர் ஆபகுக்கினுடைய கேள்விகளுக்கு என்ன செய்கிறார், பதில் அளிக்கிறார். பதில் அளித்தவுடன் இப்போ பாருங்க, ஆபகுக்கு கர்த்தரை குறித்த ஒரு அறிவு உண்டாகுது. அவருக்கு அவருடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாகுது. அவருடைய இருதயத்திலே கர்த்தரை அறிகிற அறிவினால் சில தெளிவு என்ன செய்து உண்டாகுது. இப்போ அவருடைய உள்ளத்தில் சில தெளிவு அடைந்தவுடன் தான் பாருங்க, அவர் ஆபகுக் 3 அவர் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எப்படி ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இந்நாள் மட்டும் எப்படி நடத்தி வந்தார் என்பதையெல்லாம் அவர் என்ன செய்கிறார், நினைத்து பார்க்கிறார். தேவனுடைய வல்லமையை, தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருந்து இஸ்ரேல் மக்களை இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்திருக்கிறார் என்பதெல்லாம் நினைத்து பார்க்கிறார். பாருங்க, அப்போது ஆபகுக் 3:17-18 வரும்போது ஆபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரே, அதுக்கு பின்னாடி ரகசியம் என்னது, அவர் கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டார். கர்த்தரை அறிகிற அறிவை அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டு அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து பார்த்து அவர் கர்த்தரை குறித்து அறிந்து கொண்ட அந்த அறிவின் அடிப்படையில் தான் அவர் இப்பொழுது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் என்ன செய்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறவருடைய நோக்கம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? கர்த்தரை அறிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம ரட்சிக்கவே என்ன செய்கிறோம், படுகிறோம். பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படுகிறவருடைய
ஒரு பிரதான நோக்கம் என்ன? ஏன் தேவன் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார்? ஏன் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார்? ஏன்னா யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியை சுற்றி பாருங்கள், யோசித்து பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், சூரியனை பாருங்கள். நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? நாம் பார்க்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் நம் பூமியிலேருந்து அளவிட முடியாத கோடிக்கணக்கான மைல்கள் மிகவும் தூரத்தில் இருக்குது. பெரிய அவைகளெல்லாம் நாம் பார்க்கிற சூரியனை காட்டிலும் மிக பெரிதானவைகள் பாருங்கள். யோசித்து பாருங்கள், இந்த பூமி எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகளால் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய தேவன் தான் இவைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம சூரியன் சன்ரைஸ் ஆகணும், சூரியன் உதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் ஜெபம் பண்ணுறதே என்னது கிடையாது. சாயந்தரம் ஆனால் சூரியன் அஸ்தமிக்கணும்னு நம்ம யாரும் ஜெபம் பண்ணல. ஆனால் ஒழுங்காக காலையில் சூரியன் உதிக்குது, சாயந்தரம் ஆனால் ஒழுங்காக என்ன செய்துருது? சூரியன் அஸ்தமித்துருது. யோசித்து பாருங்க, இதெல்லாம் யார் உண்டாக்கினது? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ இரக்கமுள்ளவர் பார்த்தீங்களா? அது மாத்திரமில்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவிகளாய் இருந்த நம்மை ரட்சிக்கப்படி இந்த உலகத்துக்குள் அவ்வளோ பெரிய தேவன் ஒரு சாதாரண மனிதனாய் இயேசுவாய் இந்த உலகத்துக்குள் பிறக்கிறார் பாருங்க. யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு நமக்காய் சிலுவையில் மரிக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை, ரட்சிப்பருடைய முக்கிய நோக்கமே என்னது? இந்த அன்பின் தேவனை, இந்த பாவிகளையும் ரட்சிக்கிற இந்த அன்பின் தேவனை அறிந்து கொள்ளும்படி தான் நாம் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராய் இரட்சகராய் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, இதை யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. இங்கே இயேசு இப்படி ஜெபிக்கிறார். அவர் நம்முடைய பிரதான ஆசிரியராக இருந்து இப்படி ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே எனது நித்திய ஜீவன் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் என்றால் தேவனுடைய ஜீவன் என்று அர்த்தம். அப்போது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த தேவனுடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு ஆற்றல் பிறக்கிறது. என்ன ஆற்றல்? இந்த கண்ணால் காண முடியாத, கையால் தொட முடியாத இந்த பரலோகத்திலே இருக்கிற இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளும் ஒரு ஆற்றல் நமக்குள் என்ன செய்கிறது? பிறக்கிறது பாருங்க. அப்போ இப்படியாக ஆண்டவரை நெருக்கமான விதத்தில் அறிகிற ஆற்றல் நமக்கு உண்டாகிறது மூலமாக இப்போ இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நாம் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். அறிந்து கொள்ளும் போது ஆண்டவரோடு நமக்கு உறவு என்ன செய்யுது? உண்டாகும் போது என்ன ஆகுது? இப்போ சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துக்கு போகலாம் பாருங்க. சங்கீதம் 16 கடைசி வசனம். சங்கீதம் 16 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இங்கே சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறான்: ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் என்னது உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது என்ன நடக்குது? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செய்கிறீங்க? அனுபவிக்கிறீங்க. தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது தேவனோடு உங்களுக்கு உறவு உண்டாகுது. அப்போ தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனோடு உங்களுக்கு உறவு உண்டாகும் போது என்ன நடக்குதா? சங்கீதக்காரன் சங்கீதம் 16:11 சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதம் 16:11வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாம் தேவ சமூகத்திலே எதை அனுபவிக்கிறோமா? அவரை அறிகிற அறிவின் மூலம் அவரோடு நமக்கு ஒரு உறவு உண்டாகும் போது நமக்கு என்ன உண்டாகுது? பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் நமக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும் போது அவருடைய சமூகத்திலே நாம் பரிபூர்ண ஆனந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மிகுந்த சந்தோஷத்தை நாம் என்ன செய்கிறோம்? வாழ்விலே அனுபவிக்கிறோம் பாருங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் இங்கே சங்கீதம் 16:11 அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
சங்கீதக்காரனும் அவர் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தினால் மிகுந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார் பாருங்க. சவுல் ராஜா இவரை கொல்லும்படி இவரை தேசமெங்கும் என்ன செய்தார்? வேட்டையாடினார். சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டே பல வருடங்கள் என்ன செய்தார்? ஓடிக்கொண்டே இருந்தார். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் கூட பாருங்க, சங்கீதக்காரன் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டவராய் வாழ்ந்தார் பாருங்க. அதனால்தான் அவர் தன்னுடைய அனுபவத்தை தான் இங்கே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் நான் என்னது உண்டு, நான் அதை வாழ்க்கையில் என்ன செய்தேன்? அனுபவித்தேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பேரானந்தத்தை, பரிபூர்ண சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதே காரியத்தை நாம் இன்னொரு வசனத்திலும் வாசிக்கிறோம் பாருங்கள். ஏசாயா 35 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 35 அதிகாரம் 10வது வசனத்திலே இதே காரியத்தை வேதம் திரும்பவும் சொல்லுகிறது பாருங்கள். ஏசாயா 35 அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தைப்பும் ஓடிப்போகும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. இங்கே கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை அறிந்து கொண்ட ஜனங்களுடைய அனுபவத்தை குறித்து தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 35:10 நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்குமா? யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மக்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். எப்பொழுது சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள்? பண்டிகையின் நேரத்தில் அனுபவிக்கிறார்கள், அல்லது பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது, அல்லது தங்களுடைய வேலையிலே ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் மனுஷன் நிரந்தர சந்தோஷத்தை ஒரு நாளும் அனுபவிப்பதே கிடையாது. ஆனால் இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும் போது வசனம் சொல்லுகிறது, நாம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோமாம்? நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் என்ன செய்யும்? இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் நாம் என்ன செய்வோமா? அடைகிறோமா? அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போய்விடுகிறது தேவ பிள்ளைகளே. ஆம் பிரியமானவர்களே, சஞ்சலம் தைப்பன் மம்மி விட்டு என்ன செய்கிறது? ஓடி போய் விடுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, நடைமுறை வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கிறதன் மூலமாக, இப்படிப்பட்ட டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாய் வாழுகிற அனுபவத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் அனுதின அனுபவமாய் நாம் என்ன செய்ய முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். அப்போது இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவு செய்ய வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவில் நான் என்ன செய்ய போகிறேன்? வளரப்போகிறேன். அதுக்காக ஜெபிக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு நாளுக்கு வேதத்தை வாசிக்கும் போது ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தரை குறித்த அறிவை எனக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது, அப்பா இந்த நாளில் உண்மை அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு முறையும் டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உண்மை குறித்த அறிவை நான் பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தரை குறித்த அறிவை பெற்றுக்கொள்வீங்க. பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷத்தினால் என்ன செய்வீர்கள்? நிரம்புவீர்கள் தேவ பிள்ளைகளே. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலம் தைப்பும் என்ன செய்யும்? ஓடியே என்ன செய்திரும்? போயிடும். இது முதல் காரியம். நடைமுறை வாழ்க்கையிலே கர்த்தரை அறிகிற அறிவை அனுபவிப்பதின் முதல் காரியம். ரெண்டாவது காரியம், மறுபடியும் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்துக்கு போகும் பாருங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன்னு பாருங்க. இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் நடைமுறை வாழ்க்கையிலே கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். அது என்னது? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிப்பது என்பது நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம். பாருங்க, இது ஒரு தீர்மானம். பாருங்க, நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா ஏதோ ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மின்னலை போல உங்கள் மேல் இறங்கி ஒரு பெரிய இப்போ என் மேலே ஒரு வல்லமை இறங்குது, இப்போ நான் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு அனுபவம், கர்த்தர் ஒரு அனுபவத்தை கொடுத்தாதான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, இங்கே தீர்க்கதரிசி ஆபகுக் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது என்பது என்னது? அது நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர் இங்கே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? ஆமாம், அத்தி மரம் எல்லாம் துளிரிடாமல் போயிடுச்சு, வயலில் தானியம் இல்லாமல் போயிடுச்சு, மந்தையில் ஆடு மாடு இல்லை தான், ஆனால் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என்ன தீர்மானம்? இப்படிப்பட்ட நஷ்ட சூழ்நிலையில் நடுவிலும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்களும் அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறீங்க. என்ன தீர்மானம்? ஒருவேளை இன்னைக்கு கொள்ளை நோய் நாள் மிகுந்த வேதனை நஷ்டங்கள் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிறது, பயமுள்ள செய்தி ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, நான் இதன் நடுவிலும் சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா! அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். நீங்கள் சந்தோஷத்தை என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? நாம் கேட்டுக்கொண்ட இந்த சத்தியத்தின் அடிப்படையில் என்ன சத்தியம்? முதலாவது, அனுதின வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ரெண்டாவது, நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை என்ன செய்யணும்? எடுக்கணும். நான் சஞ்சலத்தின் நடுவில் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் என்று தீர்மானம் எடுக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய சந்தோஷத்தை என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். இந்த வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பேசியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் முதலாவதாக உம்முடைய பிள்ளைகள் உம்மை குறித்த அறிவை பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவரே, சந்தோஷமாய் வாழ்வதற்கான அறிவை பெற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் பெற்றுக்கொண்ட அறிவின் மூலமாய் இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும். ஆண்டவரே, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க போகிறேன், நான் கர்த்தருடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் சில கடன் நெருக்கடி வழியே கடந்து போகலாம், அல்லது சில வியாதிகள் நடுவே கடந்து போகலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவருடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையின் கஷ்டங்களின் நடுவிலே அவர்கள் கடந்து போகலாம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும். ஆண்டவரே, எடுக்க ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்து அவர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு முடிவெடுத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். அதன் மூலமாய் இந்த பிள்ளைகள் என்ன கஷ்டத்தின் நடுவில் கடந்து போகிறார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த கஷ்டத்தில் அந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இதே சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சந்திப்போம். ஆமென்.